என்னோட இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க வந்து யூனிவர்ஸ வந்து பெரிய பெர்ஸ்பெக்டிவா பிக் பிக்சரா சொல்லி நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன், நானே ஒரு பெரிய ஆளு. ஆமா, ஏன்னா எனக்குள்ளேயே 7 பில்லியன் அதுதான் நிஜமாவே அதுதான் நான் யோசிச்சேன். இப்போ அவரு இப்ப அரவிந்த் சுவாமி சொல்றதோ இல்ல நீங்க சொல்ற அந்த பிக் பிக்சரோ கரெக்ட் தான். ஒரு பார்வையில இருந்து பார்க்கும்போது அது ஓகே தான். பட் இன்னொரு பார்வையில இருந்து பார்க்கும்போது என்னுடைய உலகத்துக்கு நான் தான் பெரியவன். எக்ஸாக்ட்லி, செமையா சொன்னீங்க. சோ அதுதான் நான் சொல்ல வந்து இந்த ஸ்மால் பிக்சர்ல பார்த்தா நானும் பெரிய ஆள் தான். என் கீழ ஒரு 7,000 ஆட்டம் 7 மில்லியன் ஆட்டம் நானும் பெரிய ஆள். நான் கோ த்ரூ பண்ற ஸ்ட்ரெஸ் இந்த யூனிவர்ஸுக்கு தெரிய போறது இல்ல. இல்ல இப்ப எனக்காக நீங்க ஸ்ட்ரெஸ் கோ த்ரூ பண்ண முடியுமா? என்னோட ப்ராப்ளம்ஸ், நம்மளோட பிசிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே நம்ம மட்டும் தான் கோ த்ரூ பண்ண முடியும். சோ அதெல்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த யூனிவர்ஸ் உலகம் பெர்ஸ்பெக்டிவ்லாம் டசன்ட் மேட்டர் டு மீ பிகாஸ் இட்ஸ் மை ஓன் ப்ராப்ளம். சோ இந்த ரெண்டு பிக் பிக்சர், இந்த ஸ்மால் பிக்சர் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதுக்காக நீ வந்து இதுதான் கவுண்டர் ஆர்குமெண்ட் சொல்லி இது கரெக்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் இந்த ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் பத்தி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும். ஹவு பிக் த வேர்ல்ட் இஸ் அப்படின்னு நீங்க பிக் பிக்சர்ல பார்க்கும்போது ஹவு பிக் த யூனிவர்ஸ் இஸ், ஹவு ஸ்மால் யுவர் ப்ராப்ளம் இஸ் அப்படின்னு பாக்குறீங்க. அதாவது இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு, உங்க ப்ராப்ளம் எவ்வளவு பெருசு. ஆனா அதே ஸ்மால் இதுல வரும்போது உங்க ப்ராப்ளம் எவ்வளவு பெருசு, இந்த உலகம் எவ்வளவு பெருசு.